பல வருடங்களுக்கு முன்பதாக தாவீது வாலிபத்தில் இருந்தபோது ஏலா பள்ளத்தாக்கில் கோலியாத்து என்கிற ஒருவன் 40 நாட்கள் சவால் விட்டான். தாவீதினால் வீழ்த்தப்பட்ட கோலியாத்தோட தம்பி வந்து நிக்கிறான். இப்ப இவனோட பேரு இஷ்பி பெனோப். இவன் தன்னோட மனசுல ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டான், பழிதீக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். தாவீதை எப்படியாச்சும் சாகடிக்கணும்ன்ற எண்ணம் அவனுக்குள்ள. சரி, சூழ்நிலை வந்தது, வாய்ப்பு கிடைச்சது. பெலிஸ்தியர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் நடுவே யுத்தம் நடக்கும் போது தாவீது யுத்த களத்துக்கு வந்திருக்கிறாரு. அப்ப தாவீதுக்கு வயசாகி வாழ்க்கையின் கடைசி கட்டத்துக்கு வந்துட்டாரு. தாவீது 80 வருடங்கள் உயிர் வாழ்ந்தார். அப்பத்திக்கு தாவீது நிறைய யுத்தங்களை செய்து களைத்து போயிருந்தார். அநேக யுத்தங்களில் தைரியமா முன்னாடி நின்று சண்டை போட்ட தாவீது இப்ப கொஞ்சம் களைத்து போயிருக்கிறார். அந்த சூழ்நிலையில 2 சாமுவேல் 21வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். செருயாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தனை வெட்டி கொன்று போட்டான். அப்பொழுது தாவீதின் மனுஷர், இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போகாதபடிக்கு நீர் இனி எங்களோட யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம் என்று அவனுக்கு ஆணையிட்டு சொன்னார்கள். ஸ்தோத்திரம் சொல்லுங்க ஒரு முறை, ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் தாவீதை பலப்படுத்தும்படி தேவன் அபிசாயை நியமித்தார். ஆண்டவர் சில நேரம் உங்க வாழ்க்கையில சில பேரை அனுப்புவாரு, உங்களை சப்போர்ட் பண்றதுக்காக, உங்களை ஆதரிக்கிறதுக்காக. அபிசாய் ராஜாவுக்கு உதவி செய்து அந்த பெலிஸ்தீனை என்ன பண்ணானா, வெட்டி கொன்று போட்டான். எவ்வளவு அருமையான வார்த்தை. எதுக்காக அபிசாய் தாவீதுக்கு உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தது அப்படின்னு கேட்டா, அதுக்கு முன்னாடி வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா நமக்கு தெளிவு கிடைக்கும். பின்பு பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் செய்தார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு கூட அவன் சேவகரும் போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணினார்கள். தாவீது விடாய்த்து போனான். உங்களால கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? தாவீதுக்கு மயக்கம் வந்துருச்சான், விடாய்த்து போயிட்டாராம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை இது. தாவீதுக்கு கூட தலை சுத்துமா? எஸ், அவருக்கு இருக்கிற சூழ்நிலை நிமித்தம் யுத்தங்களை செய்து செய்து வயசான காலத்துல தாவீது விடாய்த்து போனாராம். அந்த வீக் பாயிண்ட்ல, அந்த விடாய்த்து போன நிலைமையில சத்ரு தாவீதுக்கு விரோதமா இஷ்பி பெனோபை கொண்டு தாவீதை கொல்றதுக்கு திட்டம் போடுறான். அந்த நேரத்துல தேவன் அபிசாயை ஆயத்தப்படுத்தி தாவீதை என்ன பண்ணாரு, காப்பாத்தினாரு. ஹல்லேலூயா. அதுவே ஆண்டவருடைய திட்டம். இங்க ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தையும் நான் உங்களுக்கு சொல்லணும். 2 சாமுவேல் 21வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து அந்த 21வது அதிகாரம் முழுசையும் நீங்க வாசிச்சீங்கன்னா, காத்தை சேர்ந்த ஒரு 4 ராட்சசர்கள் அதில் நமக்கு காணப்படுவார்கள். அவர்கள் பெலிஸ்தியராய் இருந்தார்கள், காத் ஊரை சேர்ந்த ராட்சசர்களாய் இருந்தார்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆண்டவர் 4 தேவ பிள்ளைகளை நியமித்து அந்த 4 அரக்கர்களோடு யுத்தம் செய்ய வைத்து அவர்களை கொன்று போட்டார். கோலியாத்தை கொன்ற போது தாவீது எத்தனை கல்லை எடுத்துட்டு போனாரு? 5 கல்லை எடுத்துட்டு போனாரு. ஆனா எத்தனை பயன்படுத்தினாரு? ஒன்னே ஒன்னதானே. தாவீதுக்கு என்ன அவிசுவாசம் இருக்கா? 5 கல்லை எடுத்துட்டு போறாரு. ஒரு கல் இல்லைன்னா இன்னொரு கல்லை அடிச்சிடும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரா? தாவீதுக்கு தெரியும், ஒரே கல்லுனால கோலியாத் வீழ்த்தப்பட போறான்னு தெரிஞ்சிருந்தும் 5 கற்களை எதுக்கு எடுத்துட்டு போனாரு அப்படின்னா, தீர்க்க தரிசனமாக தாவீது பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு காத்திலிருந்து இன்னும் 4 அரக்கர்கள் கோலியாத் மாதிரி வரப்போறாங்க. அவனோட சொந்தக்காரங்களோ இல்ல அவனோட ஊர்க்காரங்களோ, அவர்களை ஜெயித்து வெற்றி சிறப்பதற்கு ஒரு சான்றாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஒரு அடையாளமாக அந்த 4 கற்களை தாவீது எடுத்து வைக்கிறார். யாருக்குன்னா, அதற்கு பிற்பட்ட காலத்தில் கோலியாத்தின் வம்சத்திலிருந்து, கோலியாத்தின் ஊரிலிருந்து 4 பயங்கரமான சத்துருக்கள் இஸ்ரவேலை எதிர்த்து வரும்போது தீர்க்க தரிசனமாக விசுவாசத்தினால் நிறைந்து இப்பொழுதே அந்த வெற்றியை அவர் அறிக்கை செய்கிறார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.